सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर दा Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இயக்குனர் ஃபாசில் 80களுடைய புகழ்பெற்ற இயக்குனர். அவருக்கு நிறைய சினிமா அனுபவமும் உண்டு. ஆனால் அவருடைய பேட்டி எந்த ஆன்லைன் தளத்திலையுமே பார்க்க முடியலையே. நம்மளுடைய டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சியில் அவருடைய பேட்டி இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கீழக்கரையிலிருந்து அபிராம் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல யோசனைகளை தான் நீங்கள் தரீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோசனையாக தான் உங்களுடைய யோசனையை நான் பார்க்குறேன். நிச்சயமாக பாசிலை பேட்டிக்கான முயற்சி செய்கிறேன். நடிகை பத்மினி அம்மாவுடைய முகத்தை ஸ்டாம்ப்ல வெளியிட்டு ரஷ்ய அரசு கௌரவிச்சிருக்கு. அந்த மாதிரி தமிழ் அல்லது இந்திய நடிகர் அல்லது நடிகையினுடைய புகைப்படம் ஸ்டாம்பா வெளிநாட்டில் வெளியிடப்பட்டிருக்கான்னு நியூ ஜெர்சியிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. மீரா உட்பட பல வெற்றி படங்களை எடுத்த இசைக்குயில் MS சுப்புலட்சுமியுடைய தபால் தலையை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது. அக்டோபர் வரைக்கும் நான் எந்த திரைப்படத்தையும் சைன் பண்ண போறதில்லைன்னு நடிகர் அஜித்குமார் சொல்லியிருக்காரு. நான் என்ன பண்ணணும் அண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்றதை யாரும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அஜித் சொல்லியிருப்பது சரியான கருத்து தானே. அடுத்தவர் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை தீர்மானிக்கின்ற உரிமை அஜித்துக்கு தானே இருக்குது. வேறு யார் அதை பற்றி அவருக்கு சொல்ல முடியும்? சார், முன்னாடிலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய ஓப்பனிங் சாங் குட் வேல்யூஸோடவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். நான் லோவாக இருக்கும் பொழுதுலாம் அந்த பாடல்களை கேட்பேன். ஆனால் இப்போ இருக்கிற ரஜினி சாருடைய ஓப்பனிங் பாடல்கள் எல்லாமே அவரை பற்றியும் அவர் பண்ண செயல்களை பற்றியும் புகழ்ந்து பாடுற மாதிரியே இருக்கே. இந்த வழக்கத்தை அவர் மாற்றினார்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சிட்னியிலேருந்து ஆனந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்க மாதிரி ரஜினியுடைய ஓப்பனிங் பாடல்கள்லாம் இப்போ மோட்டிவேஷன் பாடல்களாக இல்லை அப்படின்றது உண்மைதான். நீங்கள் லோவாக இருக்கும்போது அப்படிப்பட்ட பாடல்களை கேட்கணும்னு விரும்பினீங்கன்னா பழைய பாடல்களை கேளுங்களேன். திரைப்பட பாடலாசிரியரான வைரமுத்து சார் மறைந்த பாடகர் ஜெயச்சந்திரன் சார் அவரை ஏழைகளின் இயேசுதாஸ் என்பேன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஒரு மூத்த பாடலாசிரியராக இருந்து இந்த மாதிரி சொல்றது சரியானு பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழ் கேட்டிருக்காங்க. அது ஒரு பொதுவான சொல் வழக்கு. அதைத்தான் கவிஞர் வைரமுத்துவும் பயன்படுத்தி இருக்கிறார். புவர்மேன்ஸ் ரஜினிகாந்த் என்று பல நடிகர்களை தமிழ் சினிமாவில் சொல்லலையா என்ன? சமீபத்தில் இவருடைய நடிப்பு ரொம்பவும் அழகா இருக்குன்னு நீங்க நினைக்கிறவங்க யாருன்னு திருச்சியிலிருந்து மனோஜ் கேட்டிருக்காங்க. சமீபத்திலே தன்னுடைய நடிப்பால் என்னை கவர்ந்த நடிகை அப்படின்னு சாய் பல்லவி சொல்லலாம். கடந்த 2-3 ஆண்டுகளாக என்னை மிகவும் கவர்ந்த நடிகையாக இருந்தது நித்யா மேனன். என்னை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு நடிப்பு ராட்சசி என்று தான் நான் சொல்வேன். அவருக்கு அடுத்து என்னை கவர்ந்த நடிகைன்னா அது சாய் பல்லவி. இசையமைப்பாளர் ஜோஷ்வா கிட்ட சில தவறுகள் இருக்கு, ஓகே. ஆனால் ஒரு நல்ல கலைஞனை நம்மளுடைய சினிமா ஏன் கண்டுக்கல? அவர் அட்லீஸ்ட் சீரியலுக்காவது இசையமைக்கலாமே, நீங்களாவது அவரை ரெஃபர் பண்ணுவீங்களான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் ஜோஷ்வா ஸ்ரீதர் இருக்காரு. அவர் ஒரு வித்தியாசமான மனிதர். அடுத்து அவர் என்ன செய்யணும் அப்படின்னு நாம் ஒரு முடிவை சொல்லிடலாம், அதை அவர் ஏற்றுக்க மாட்டார். அவருக்காக என்ன தோணுதோ அதைத்தான் அவர் செய்வார். இயக்குனர் பாரதிராஜா சார் கிட்ட பல லட்சம் பேர் உதவி இயக்குனராக பணியாற்ற காத்திருக்கிற டைம்ல அவர் உங்களோட உதவி இயக்குனராக பணியாற்றுறதுக்கு அழைச்சதுக்கான காரணம் என்னன்னு அரந்தையிலிருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. பாரதிராஜாவிடம் உதவியாளராக பணியாற்றுவதற்கு முன்னாலேயே நான் பாரதிராஜாவுக்கு மிக நெருக்கமான நண்பன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். தன்னுடைய நண்பனே தங்கிட்ட உதவி இயக்குனராக வந்தால் தனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு பாரதிராஜா எண்ணி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் படம் பார்க்கும் பொழுது நீங்க எதிர்பார்க்கிற முக்கிய அம்சங்கள் என்னென்னு மதுரையிலிருந்து போனா கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த திரைப்படத்தை தாண்டி வேற சிந்தனையே நமக்கு வரக்கூடாது. அப்படி ஒரு திரைப்படம் தான் அதுதான் நல்ல படம். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நான் ஒவ்வொரு திரைப்படத்திலும் முக்கியமாக எதிர்பார்க்கின்ற அம்சங்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா நடிச்ச வசந்த மாளிகை திரைப்படம் இப்போ ரீரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சதான்னு
கள்ளக்குறிச்சியிலேருந்து தவமணி கேட்டிருக்காங்க. சிவாஜியினுடைய வசந்த மாளிகையை பொறுத்த வரைக்கும் எப்போது வெளியானாலும் அந்த படம் வெற்றி படமாக அமையும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியைத்தான் இப்போதும் அந்த படம் சந்தித்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் மறைந்த பாடகரான ஜெயச்சந்திரனோடு உங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவர் தேசிய விருது வாங்கியிருக்காரான்னு காஞ்சிபுரம்ல இருந்து வேல் கேட்டிருக்காங்க. ஸ்ரீ நாராயணகுரு என்ற படத்திலே சிறப்பாக பாடியதற்காக சிறந்த பாடகருக்கான தேசிய விருதை வென்றவர் ஜெயச்சந்திரன். சிறந்த பாடகருக்கான கேரள அரசின் விருதை 6 முறையும், தமிழ்நாடு அரசின் விருதை 2 முறையும் வென்றவர் ஜெயச்சந்திரன். அருமையான குரல் வளம் கொண்ட ஜெயச்சந்திரன் பழகுவதற்கு இனிய ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்தவர். சார், உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட ஜானர் என்னன்னு லண்டன்ல இருந்து தமிழ் கேட்டிருக்காங்க. நகைச்சுவை கலந்த பொழுதுபோக்கு படங்கள் தான் எப்போவுமே என்னுடைய சாய்ஸ். உதாரணத்துக்கு சொல்லணும்னா காதலிக்க நேரமில்லை, ஊட்டி உறவு போன்ற படங்களே சொல்லலாம். 1978ஆம் ஆண்டு வெளிவந்த ருத்ரதாண்டவம் திரைப்படத்துல புரட்சி கலைஞர் விஜயகுமார் என்ற பெயரை பார்த்தேன். அவருக்கு அந்த பட்டம் எப்படி வந்துச்சு அண்ட் யார் அவருக்கு அந்த பட்டம் வச்சாங்கன்னு திருப்பூர்ல இருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே புரட்சி கலைஞர் என்று கொஞ்ச காலம் விஜயகுமார் அழைக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வெளிவந்த படம் அப்படின்றதுனால அந்த படத்தினுடைய டைட்டிலில் அவருடைய பெயருக்கு முன்னால் புரட்சி கலைஞர் என்று போட்டிருந்தார்கள். நடிகர் சிவராஜ்குமார் சார் இப்போ எப்படி இருக்காருன்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. அறுவை சிகிச்சை முடிந்து தான் நலமுடன் இருப்பதாக சிவராஜ்குமாரே ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். மிக விரைவிலேயே இந்தியா திரும்பவிருக்கிறார் சிவராஜ்குமார். நடிகர் விஜய் இனிமே நடிக்கிறது இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. இருந்தாலும் பின்வர ஒரு சில படங்கள்ல அவருக்கு நெருக்கமான இசையமைப்பாளர்களுடைய இசையில அவர் ஒரு பாடல் பாடினா ரசிகர்களுக்கு அது ரொம்பவும் திருப்தியா இருக்குமே, இது அவர் பண்ணுவாரான்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருப்பது நல்ல ஒரு யோசனை. விஜய் அதை ஏற்றுக்கொண்டால் நல்லது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். பாரதிராஜா சாரனுடைய படங்கள்ல அசோசியேட் டைரக்டர்கள்ல மனோகரன் அழைக்கப்படுறது நம்மளுடைய மனோபாலா சாரா அல்லது வேறு யாராவதான்னு சென்னையிலிருந்து மணிமாறன் கேட்டிருக்காங்க. பாரதிராஜாவுடைய படங்களின் டைட்டில் இடம்பெற்றிருந்த அந்த மனோகரன் தான் சிவாஜி, விஜயகாந்த், அர்ஜுன், பிரபு உட்பட பல முக்கியமான கலைஞர்களை தமிழ் சினிமாவிலே இயக்கிய மனோஜ்குமாராக பின்னாளில் வலம் வந்தவர். சார், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த திரைப்படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச தமிழ் திரைப்படம்னா எதை சொல்லுவீங்கன்னு அண்ணா நகர்லேருந்து ப்ரூனோ கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் பல 100 தமிழ் படங்களை பார்த்துருக்கேன். அதில் குறைந்தது ஒரு 50-60 படமாக எனக்கு பிடித்த படமாக இருக்கும். அப்படி இருக்க ஒரே ஒரு படத்தை குறிப்பிட சொன்னால் அவ்வளவு எளிதில் எப்படி குறிப்பிட முடியும் என்னால்? இயக்குனர் சங்கர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரனுடைய பயோகிராஃபியை எடுக்கணும்னு சொல்றாரு. இது சரியான முடிவா இருக்குமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துடைய வாழ்க்கை வரலாற்றை பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னு சங்கர் முடிவெடுக்கல, தன்னுடைய ஆசையை தெரிவித்திருக்கிறார். அப்படி ஆசைப்பட சங்கருக்கு உரிமை இல்லையே என்ன? அவருடைய ஆசையை நிறைவேற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஒப்புக்கொண்டார் என்றால் நிச்சயமாக ரஜினியுடைய பயோபிக்கை மிகச்சிறப்பாக சங்கர் உருவாக்குவார் என்பதே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், இந்த பொங்கலுக்கு நீங்கள் தேட்டருக்கு போவீங்களா? அப்படி போனீங்கன்னா எந்த திரைப்படத்தை பார்ப்பீங்கன்னு பொள்ளாச்சியிலிருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. வருகின்ற பொங்கல் தினத்தன்று திரையரங்குக்கு சென்று நான் படம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு ஷாப்புக்கு போயிட்டு பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி உபயோகிக்கிறோம். அந்த ஷாப் ஓனர் இன்னைக்கு எவ்வளவு கல்லா கட்டினாரு, அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாருன்றதை நம்ம யோசிக்கிறது இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. அப்படி இருக்க ஒரு சினிமா ரசிகர் காசு கொடுத்து ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அந்த படத்தினுடைய வசூல் எவ்வளோ, அந்த படத்தில் நடித்தவங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னுலாம் யோசிக்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத சங்கதி தானேன்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பதிவிட்டிருக்கின்ற இதே கருத்தை தான் பல மாதங்களாக நம்முடைய லென்ஸ் நிகழ்ச்சியில் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரசிகர்கள் தங்களுடைய போக்கை எப்போ மாற்றிக்க போகிறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அடுத்து என்று ஒரு தகவல், தேவர்மகன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த இஞ்சி இடுப்பழகி என்ற பாடல் எவ்வளவு பிரபலமான பாடல் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த பாடலை பாடுவதற்கான வாய்ப்பு முதலில் ரேவதியைத்தான் தேடி வந்தது. அந்த பாடலை ரேவதி பாட முடியாமல் போனதற்கு காரணம் யார் தெரியுமா? இயக்குனர் பாலா. அதை பற்றி அவரே ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார். மறுபடியும் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் அந்த படத்தினுடைய இயக்குனரான பாலு மகேந்திரா எங்கிட்ட தான் கொடுத்துருந்தார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருந்த போது நாளை ஒரே 1 மணி நேரம் அனுமதி வேண்டும் என்று பாலாவிடம் கேட்டார் ரேவதி. அதெல்லாம் முடியாது என்று நிர்தாட்சியமாக பதில் சொல்லிவிட்டார் பாலா. இந்த சம்பவம் நடந்த சில மாதங்களுக்கு பின்னால் ரேவதியுடன் காரிலே பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பாலாவுக்கு கிடைத்தது. அப்போ அந்த காரிலே இந்த இஞ்சி இடுப்பழகா என்ற பாடல் ஒலித்தது. அந்த பாடலை கேட்ட பாலா, இந்த பாட்டை நீங்களே பாடியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லை என்று ரேவதியின் கேட்டபோது அவருடைய முகம் அப்படியே மாறியதை பார்த்த பாலா மிரண்டு போய்விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். பாலாவை முறைத்து பார்த்த ரேவதி, இந்த பாட்டை பாடுறதுக்கு தான் நீங்கள் உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டேன், நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்டியே என்று பாலாவிடம் சொன்னாராம். இந்த தகவலை
பாலாவே ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். ஒரு ஒளிப்பதிவாளராக விஜயகாந்த் எப்படி பார்க்குறீங்க? அது சான்ஸே கிடையாது சார் அவர்கிட்ட. எதுலையுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கு அவரை வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இண்டோரு ஜூனியர் லைட்ஸ் தான். அப்போது ஜூனியர் லைட்டில் வந்து ப்ளூ ஜெல்லட்டின்லாம் போட்டு மேட்ச் பண்ணி டே லைட்டில் மேட்ச் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இயக்குநர்கள் காட்சியை விளக்கினதுக்கு பின்னால் என்ன மாதிரி இந்த ஷார்ட் அமைச்சிக்கலாம் அப்படின்றது டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணுவீங்களா, இல்லை டேரக்டர் சொல்கிற ஷார்ட்ஸா? டேரக்டர் சொல்கிற ஷார்ட்ஸுக்கு நான் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற ஒரே விஷயம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு டேரக்டர் வந்து அந்த ஹோல் படத்தை வந்து ஷார்ட் டிவிஷன், எடிட்டிங் ஸ்டேஜ், ரீ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் மைண்டில் ஒரு வாட்டி ஓட்டிட்டு தான் நம்மகிட்ட ஷார்ட் சொல்லுவாங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.